Chennai Silks. அறப்போர் இயக்கத்தினுடைய ராதாகிருஷ்ணன் இருந்திருக்கிறார். சார், ஒரு 4.5 ஆண்டுகளில் மட்டுமே 4.5 லட்சம் கோடிக்கு மேலே கடனாக வாங்கியிருக்கோம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரிடம் ஒரு புகார் மனுவை கொடுத்துருக்காரு. அதில் இந்த 4.5 ஆண்டுகளிலே 4 லட்சத்துக்கு மேலே ஊழல் நடந்திருக்கிறது. இது குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை நடத்தணும் அப்படிங்கிறாங்க. கடனும் உயர்ந்திருக்கு, ஊழலும் உயர்ந்திருக்கு அப்படின்னா இது எதை வெளிப்படுத்துது சார்? இதற்கு அதுக்கு எதுவும் தொடர்பு இருக்கா? கண்டிப்பா. நீங்க கடன் மட்டுமே இல்லை, இந்த நிர்வாக ரீதியாக இங்க பல்வேறு விதமான சிக்கல்கள், அது நிர்வாக திறனற்ற இந்த திமுக அரசு இருக்குன்றத தெளிவாவே நம்ம சொல்ல முடியும். இப்போ உதாரணத்திற்கு போன ஆட்சி, அதிமுக ஆட்சி நிறைவுற தருவாயத்துல தேர்தல் சமயங்கள்ல அதிமுக நபர்கள் மீது இருக்கக்கூடிய இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் முறையாக விசாரிக்கப்பட்டு மீட்டெடுக்கப்படும் தான் சொன்னார். அந்த மக்கள் இழந்த தொகை, அரசு இழந்த தொகை மீட்டெடுக்கப்படும் சொன்னார். ஆனா அப்படி சொல்லப்பட்ட யாரெல்லாம் ஆள்கடத்தல்ல ஈடுபட்டாங்க, யாரெல்லாம் மோசடியில் ஈடுபட்டாங்கன்னு பொது மேடையில பேசின அப்ப எதிர்கட்சி தலைவரா இருந்தவர் இப்ப முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அதே நபர்களை தன்னோட கட்சிகளை சேர்த்து இருக்கிறத பார்க்க முடியும். சமீபத்துல வைத்தியலிங்கம் உட்பட அதற்கு முன்பாக 28 கோடி பணம் வந்திருக்கு. அதுவும் 2 வழக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு அவரு இங்க இருக்கிறாரு. இப்ப எப்படி அவரு தியாகி ஆனாரு அப்படின்னு தெரியல. அதே போல செந்தில் பாலாஜி அவர்கள் நமக்கு சொல்லவே வேணாம். பல்வேறு விதங்கள்ல ஏன் இன்னைக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு டிலே ஆயிட்டு இருக்கு. முன்னாள் உள்ளாட்சித்துறை அந்த அமைச்சர் மீதான அந்த வழக்கு சம்பந்தப்பட்டதுல அதுக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போற வரைக்கும் இருக்கு. ஒரு சாதாரண நீங்க என்ஜினியரிங் கல்லூரியில அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் பண்றதை வருஷம் அப்லோட் பண்ணுவாங்க. கடந்த 2 ஆண்டுகளாக அறப்போர் இயக்கம் இந்த பேராசிரியர் மோசடி சம்பந்தமா வெளியீட்டுக்கு பிறகு கடந்த 2 வருஷமா ஆய்வு செஞ்ச விவரங்கள் இதுவரைக்கும் வெளியில வரல. எவ்வளவு பேராசிரியர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்ற ஆய்வறிக்கையே வெளியில வரல. 2 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. இப்படி எந்த துறை எடுத்தாலுமே தொடர்ந்து நிர்வாக திறனற்று திமுக அரசு இருக்குன்றத பார்க்க முடியுது. அங்கங்க ஏதோ செட்டுகளை போடுறதும், அங்க நாடகங்களுக்கும் படங்களுக்கும் போஸ்ட் கொடுக்குற மாதிரி போஸ்ட் எடுத்துட்டு வந்து அதை தான் வெளியிடுறத பாக்குறோம். விளம்பரத்தனமா தான் இருக்கே தவிர உண்மையாவே மக்களுக்கு அக்கறை கொண்டு செய்யக்கூடியதுல எதுவும் செஞ்ச மாதிரியே தெரியல. இந்த தேர்வு, நேற்று நடந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு ஒரு தொழில்நுட்ப கோளாறு அல்லது ஒரு சிலராடிய கவனக்குறைவு அப்படின்னு அவங்க சொல்லி கடந்து போனாலும் நான் முதல்வன் உள்ள புதுமைப்பு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் எல்லாம் நாங்கள் சமூக நல திட்டங்களை கொண்டு வர்றதுல முன்மாதிரியாக இருக்கு இந்த அரசு அப்படின்னு சொல்றாங்களே. பொதுவாக இவங்க அறிவிக்கிறது ஒன்றும் செயல்பாட்டுல ஒன்று இருக்கிறதுமாவே பாக்குறோம். இப்போ சமீபத்துல உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு அவர்கள் மீது என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அனுப்பின கடிதங்கள் பார்த்தோம். அதுல குறிப்பா அண்ணா பல்கலைக்கழகத்தை இன்வால்வ் பண்ண ஒரு புகார் இருக்கு. அண்ணா பல்கலைக்கழகம் இதே போல தேர்வுகளை நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு ஒரு வக்கற்ற திராணியற்ற ஒரு இன்ஸ்டிடியூஷனை வச்சுக்கிட்டு மாணவர்களுக்கு எவ்வளவு பேராசிரியர் இருக்காங்கன்னு கணக்கு போட முடியாத, அதை வெளிப்படையா ஆய்வு செய்ய முடியாத ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு எப்படி இவங்க இந்த வேக்கண்ட ஃபில்அப் பண்றதுக்கு அவங்கள வச்சு எக்ஸாம் நடத்தினாங்க? இப்ப டிஎன்பிஎஸ்சி மட்டும் சரியா நடந்துருக்கா அப்படின்னா அதுவுமே நடக்கலன்னு நல்லா தெரியுது. அதற்கு முன்பாக அண்ணா பல்கலைக்கழகம் வழியா நீங்க தேர்வு செய்தவர்களுமே பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. இன்னொரு பக்கம் இடியிலையும் கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க. அதுல பல 100 கோடிகள் முறைகேடுகள் நடந்திருக்கிறதாவே சொல்றாங்க. அப்புறம் எப்படி இதெல்லாம் தெளிவா வெளிப்படையா நல்ல நோக்கத்துல இவங்க சொன்ன அந்த சமூக நல திட்டங்களோட நடந்திருக்குன்னு சொல்ல முடியும்? அங்கங்க மாணவர்கள் விடுதிகள்ல உணவு கிடைக்காம அங்க பாதுகாப்பற்ற சூழல்ல இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ இத வெறும் வேடிக்கைக்காக மேடைகள்ல மட்டுமே இவங்க பேசுறதாங்க தவிர மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற எந்த எண்ணமும் அடிப்படையில இருக்கிறதா தெரியல. நன்றி சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு. நம்மோடு பத்திரிகையாளர் டிவி சோமு இணைந்திருக்கிறார். சார், ஒரு விஷயம் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. திமுகவுடைய மாநாடுகள், விழாக்கள், விளம்பரத்தை ரொம்ப திட்டமிட்டு நேர்த்தியாக பண்ணுறாங்க. ஆனால் அரசு நிர்வாகத்தில் கோட்டை விட்டாங்க, நிர்வாகத்தினை இழந்துட்டாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் வைக்கிற விமர்சனம் சரியா அல்லது மிகையா? இல்லை, இது ஒரு சரியான விமர்சனம் தான். இப்போ கூட திமுக மாநாடு பார்த்தீங்கன்னா அந்த விஜய் மாநாட்டில் போட்ட மாதிரி நீண்ட மேடை ஒன்று கூட்டத்துக்கு நடுவில் போட்டு ரேம்ப் வாக்கு, அதே மாதிரியான நடை உடை பாவனை இதெல்லாம் கவனம் செலுத்துறாங்க. நாங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மாநாடு நடத்தினோம், எந்த ஒரு சிறு சலசலப்பும் இல்லை பார்த்தீங்களா, எல்லாருக்கும் தண்ணி பாட்டில் கொடுத்தோம், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தோம். சரி, ரைட்டு, சந்தோஷம்தான். இப்போ அந்த ஒரு அக்கறையில 10ல் ஒரு பங்காவது அரசு நிர்வாகத்துல காட்டணும்ல, அது இல்லையே. இப்ப எத்தனை பேருடைய கனவு அது. அரசு பணிங்கிறது சாதாரண ஒரு விஷயமா இல்லை.
ஒவ்வொரு பணிக்குமே எத்தனையோ 1000 பேர் எழுதக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இது ஆனா இந்த தேர்வை பொறுத்த அளவுல ஒரு 10-12,000 பேர் தான் எழுதுறாங்க. அவங்களுக்கான இடங்களை ஒதுக்குறது கூட அவங்களுக்கு வந்து தெரியல. இத்தனை மாதங்களா திட்டமிட்டு அறிவிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் இருக்கு, இதை இடத்த மாற்றி கடைசி நேரத்துல வந்து அவங்க அந்த கல்லூரிக்கு வந்து நிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா இங்க இல்ல, நீங்க போங்கன்னா மறுபடியும் சென்னையில பல கிலோமீட்டர் தாண்டி போக முடியுமா? அப்ப அது எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப இதுவே நீட்ல நடந்த கோளாறுகளை வந்து நம்ம எவ்வளவு ஒரு ஆக்ரோஷமா கண்டிக்க வேண்டியதுதான், தப்பு இல்லை. எந்த தேர்வு நடந்தாலும் கண்டிக்க வேண்டியது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அப்ப வந்து தேர்வு குளறுபடியை கண்டித்தவங்க வெகு பல பேரு இப்ப வாய்மூடி மௌனமா இருக்கிறாங்க. அது என்ன அர்த்தம்னே புரியல. இது எவ்வளவு பெரிய இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. 2023லயும் இந்த மாதிரி ஒரு இது நடந்து அப்புறம் வந்து தேர்வு வந்து நிறுத்தி வைக்கப்படல. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மணி நேரம் ஒத்தி வைக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டது. இது தொடர்ந்து இது மட்டும் இல்ல. இப்ப இந்த தூய்மை பணியாளருக்கு வந்து நாங்க மதிய உணவு தரோம்னு சொல்லி ஒரு திட்டம் உருவாக்குனாங்க. அதுவே வந்து தவறான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்களுக்கு உரிய ஊதியத்தை தராம நாங்க மதிய உணவு இலவசமா போடுறோம் அப்படிங்கிற மாதிரி. அதுலயே பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து உரிய நேரத்துக்கு வந்து அந்த உணவு வரல, அந்த குப்பை வண்டியில கொண்டு வந்து தர்றாங்க, அந்த உணவு வந்து தரம் இல்லாம இருக்குன்னு ஏகப்பட்ட புகார். இதெல்லாமும் வந்து ஒரு நிர்வாக ரீதியான தோல்விதான். நிர்வாக ரீதியா தோல்வி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் முதலமைச்சர் ஒரு சீரான வளர்ச்சியை கொடுக்கிற, எல்லா துறையிலையும் வளர்ந்திருக்கிற, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை கொடுக்கிற ஒரு மாநிலம்னு சொல்றாரு. தொடர்ந்து மக்கள் ஆதரவோடு நாங்கள் தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம், 7வது முறையாக திமுக ஆட்சிக்கு வரும், திராவிட மாடல் 2.0 வரப்போகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு அவங்க இருக்கிறாங்களா? அந்த நம்பிக்கை கருத்துக்களையும் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்களா? இப்ப ஆட்சிக்கு வர்றது வராதுங்கிறது 2வது விஷயம். இவங்க எல்லோருக்கும் எல்லாமும் அப்படிங்கிறது வந்து உண்மையா, அதை பார்ப்போம். இப்ப அரசு ஊழியர்களுக்கே வந்து உரிய நிவாரணம் கிடைக்கலையே. இது எல்லாமே இவங்க வந்து சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள் தான். சம வேலை சம ஊதியம் அப்படின்ட்டு ஆசிரியர்கள், இதே ஆசிரியர்களுடைய போராட்டம் இன்னொரு தரப்புல வந்து நாங்க பல வருடங்களா வந்து தற்காலிக பணியாளராக இருக்கிறோம், நீங்க தானே தேர்தல அறிக்கையில சொன்னீங்க நிரந்தரமாக்குவோன்ட்டு அப்படின்னு அவங்க. இப்படி ஆசிரியர் தரப்புல, பேராசிரியர்கள் தரப்புல, மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், இப்படி ஒவ்வொரு துறையிலுமே சத்துணவு பணியாளர்கள், டாஸ்மாக் ஊழியர்கள், எல்லா இடத்துலயுமே பிரச்சனை இருக்கு. இப்போ ஒரு இடம் 2 இடம்னா பரவாயில்ல, எல்லா இடத்துலயும் பிரச்சனை. எல்லாரும் போராடுறாங்கன்னா இவங்களுடைய நிர்வாகம் வந்து எப்படி எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிற மாதிரியான ஒரு இதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. இது மட்டும் இல்ல, இப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எடுத்தாலும் அதுவும் நிர்வாக ரீதியில தானே வருது. ஒரு சட்டம் ஒழுங்கு வந்து ஏன் அந்த அளவுக்கு பிரச்சனை வருது? இந்த போக்சோ சட்டம் பாத்தீங்கன்னா 2020 வந்து 3000 சொச்சம் பதிவானுச்சு அந்த ஆண்டுனா, இப்ப 2024 அது 6000 ஆகிருக்குன்னா என்ன காரணம்? இப்போ ஒரு அரசு வந்து நம்ம ஒரு தப்பு பண்ணா அரசு கடுமையா நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு அச்சம் இருந்ததுன்னா இந்த குற்ற எண்ணிக்கை அதிகமாகாது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வந்துருச்சு அதனாலதான் அப்படின்னா, திடீர்னு என்ன அப்படி விழிப்புணர்வு வந்துச்சு? இல்ல போக்சோ சட்டம் கொடுத்து விழிப்புணர்வுக்கு இவங்க என்ன பண்ணாங்க? எதுவுமே இல்லையா? அந்த நிர்வாகம் சரியாக இருந்தால், அது காவல்துறை நிர்வாகமா இருக்கட்டும், இல்ல மற்ற அரசு துறை நிர்வாகமா இருக்கட்டும். நன்றி சோமு. நிர்வாகம் சரியாக இல்லைங்கிறதுக்கான பல கேள்விகளை உதாரணத்தோடு முன் வச்சிருக்கேன்.